பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளிலும் நாம் யாவரும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு முன்பாக அமர்ந்திருந்து ஜெபிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். இது நல்ல ஒரு ஜெப வேளை. ஜெபிக்கும் முன்பாக கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொண்டு ஜெபிப்போம். ஏனென்றால் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். உலகத்தில் எங்கு பார்த்தாலும் நெருக்கம், பாடு, அநேகருடைய தாக்குதல்கள், வார்த்தைகளினால், செயல்களினால் நாம் நம்பி இருக்கிறவர்களே நமக்கு விரோதமாய் குதிங்காலை தூக்குகிற சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவைகளினால் காயப்பட்டு போகிறோம், நொறுக்கப்பட்டு போகிறோம், இடிக்கப்பட்டு கூட போகிறோம். எப்படி ஒரு எண்ணெய் அதனுடைய விதையிலிருந்து இடிக்கப்பட்டு பிழியப்பட்டு எண்ணெயாய் வருகிறதோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் பல காரியங்களினால் நெருக்கப்படுகிறோம். ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பினால் தேற்றப்படும் பொழுது நாம் நறுமணம் கொடுக்கிறோம். ஒலிவ மரத்தின் காய்களை எடுத்து அதை இடித்து அதிலிருந்து எண்ணெய்களை எடுக்கிற பொழுது அது எத்தனை வேதனைகளை சகித்திருக்கும். ஆனால் அது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தைலம் என்பது அதற்கு தெரியாது. ஆனால் அதை உருவாக்குகிறவனுக்கு தெரியும். அது போன்றுதான் நமக்கு தெரிந்தபடி தேங்காய், அந்த தேங்காயை எடுத்து அதை வெட்டி காய வைத்து அதை மெல்ல கொடுத்து அரைத்து அதை உடைத்து நொறுக்கி அதை பிழிந்து எண்ணெயாக்கும் பொழுது அந்த எண்ணெய் நாம் தலைக்கும் நம்முடைய சமையலுக்கும் எவ்வளவு அழகாய் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தேங்காய்க்கு அது தெரியாது. நாம் ஏன் இவ்வளவு நொறுக்கப்படுகிறோம், நாம் ஏன் இவ்வளவு இடிக்கப்படுகிறோம், நான் ஏன் இவ்வளவு பிழியப்படுகிறேன் என்று சொல்லி அதற்கு தெரியாது. ஆனால் அதை உருவாக்கினவனுக்கும் அதை பயன்படுத்த போகிறவனுக்கும் தெரியும். அப்படியே தான் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை சுக்கு நூறாக்கி உடைத்து நொறுக்கி பிழிந்தெடுக்கிற போல இருந்தாலும் நம்மை சிருஷ்டித்தவருக்கு எல்லாம் தெரியும். நம்மளை உருவாக்குகிறார், உடைத்து உருவாக்குகிறார். மகிமையாய் அவருடைய ராஜ்யத்தில் அதற்குரிய பலனை நாம் அனுபவிப்போம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து தியானிக்கும்படியாய் தெரிந்தெடுத்த வேத பகுதி யோபுவினுடைய புத்தகம், அதனுடைய 17வது அதிகாரத்தின் 3வது வசனம். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டு கொண்டு எனக்காக பிழைக்கப்படுவீராக, வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? யோபு கர்த்தரோடு கூட பேசுகிறார் பாருங்க. தேவரீர் என் காரியத்தை நீங்கள் மேல் போட்டு கொண்டு எனக்காக பிழைக்கப்படுவீராக, எனக்காக நீங்கள் ஒரு கேரண்டி தாங்கப்பா, என்னுடைய காரியத்தில் நீங்கள் ஏன் கூட நில்லுங்கப்பா, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர், வேறு யார் எனக்கு உதவி செய்யத்தக்கவர், வேறு யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி இக்கட்டான நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும்
நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள், பிரச்சனைகள், வேதனைகள், பாடுகள் வரும் பொழுது அந்த தேவனிடத்தில் போய் உரிமையாக நம்ம கேட்கலாம். அப்பா, நீங்கள் வாங்க, எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்து தாங்க, எனக்கு இந்த காரியத்தை உங்கள் கை மேல் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க ஐயா. என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, என்னால் ஒன்றுமே இந்த காரியத்தில் தப்ப முடியல. நம்ம அவர்கிட்ட போய் நின்னோன்னா அவர் கைமேல் போட்டுக்கொள்வார். நமக்காக அவர் பிணைக்கப்படுவார். அந்த காரியத்தில் பிணையத்தை அவர் பார்த்து கொள்ளுவார். பிரியமானவர்களே, இந்த யோபுனுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கிற பொழுது அந்த யோபுவினுடைய 9ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் புசலினால் என்னை முறிக்கிறார், முகாந்திரம் இல்லாமல் அநேக காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். முகாந்திரம் இல்லாமல் அநேக காயங்கள், அநேக பாடுகள், முறிக்கப்படுகிற அனுபவம், வாழ்க்கையின் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை. யோபுக்கு வந்த காயங்கள் என்ன? யோபுக்கு வந்த அந்த பாடுகள் என்ன? சந்தோஷமாய் வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கையில் பயங்கரமான புயல் வீசிற்று. வாழ்க்கை படர்ந்து விரிந்த ஒரு நல்ல ஆலமரத்தை போல அவ்வளவு அழகாய் கம்பீரமாய் நிற்கிற அந்த வாழ்க்கை புயல்னால முறிக்கப்பட்டு போயிற்று. ஒவ்வொரு கிளைகளாய் முறிக்கப்பட்டது. அவருக்கு இருந்த ஆஸ்திகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக துரத்தப்பட்டு எல்லாம் கொண்டு போகப்பட்டது. நஷ்டத்தை சந்தித்தார். பிள்ளைகள், ஒரே நாளில் 10 பிள்ளைகளை இழந்தார். நொறுக்கப்பட்டார், இருதயம் நொறுக்கப்பட்டார். அவருக்கு வந்த இழப்பினால் காயப்பட்டார். பிரியமானவர்களே, யோபுக்கு வந்த இத்தனை பெரிய காயங்கள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியாது, வந்திருக்காது. அவ்வளவு மகா பயங்கரமான வேதனையிலும் காயப்படுத்துதலிலும் அவர் தேவனை மாத்திரம் பற்றி கொண்டு நின்றார். அவருடைய நண்பர்கள் வந்தார்கள், தேற்றுவார்கள் என்று பார்க்கிற அவர்கள் குத்தி பேசினார்கள். கூட இருந்த மனைவி, ஒத்தாசையாய் இருந்து பராமரிக்க வேண்டிய மனைவி, உன் தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி அவனை விட்டு சென்றாள். பிரியமானவர்களே, எத்தனை நெருக்கம், எத்தனை காயங்கள், வார்த்தைகளினால் வந்த காயங்கள். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை பார்ப்போமானால், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். யோபு இப்படித்தான் இருந்தான். பயங்கரமான கபட்டு வசனிப்புகள், அவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு. ஆனால் அவன் தன் உதடுகளினால் பொல்லாப்பு பேசலை. அவன் தன் உதடுகளினால் கபட்டு வசனிப்புகளை அவன் பேசாமல் தன் நாவை விலக்கி காத்து கொண்டான். தீமையை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை அவன் தொடர்ந்து கொண்டான். இன்றைக்கும் நாம் காயப்படுத்தப்படுகிறோமா? நெருக்கப்படுகிறோமா? அதற்கு பிரதிபலனாய் நாம் என்ன செய்கிறோம்? பழிக்கு பழியாய், வாய்க்கு வாயாய் நாம் மறுத்தரம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோமா? கபட்டு வசனிப்புகளில் சிக்கிக் கொண்டு இருக்கிறோமா? குறை கூறிக்கொண்டு பிறரிடத்தில் கோள் பேசி கொண்டு இருக்கிறோமா? பிரியமானவர்களே, நம்முடைய நாவை யோபு காத்து கொண்டது போல காத்துக்கொள்ள வாஞ்சிப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தீமையிட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஒரு தேவ பிள்ளைக்கு இதுவே அழகு. அதை நாம் செய்யும் போது நம்முடைய காயங்களை கர்த்தர் கட்டுவார். நாம் மன்னிக்கிற பொழுது நம்முடைய காயங்கள் கட்டப்படும். நமக்கு விரோதமாய் செய்யும் பொழுது நிச்சயமாய் மனுஷீகத்தில் நாம் காயப்படுவோம், காயம் உண்டாகும். ஆனால் அதையே நாம் யோசித்து கொண்டு அதற்காக நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி நாம் பழிக்கு பழி செய்து கொண்டிருப்போமானால் அது இன்னும் நம்முடைய இருதயத்தை ரணமாக்கும், இன்னும் நம்முடைய இருதயத்தில் காயத்தை வேதனத்தை அதிகரிக்கும். மாறாக தேவ சமூகத்தில் அவைகளை ஒப்பு கொடுத்து நாம் மன்னித்து மறந்து சமாதானத்தை தேடிக்கொள்ளுகிற பொழுது, அதை தொடர்ந்து கொள்ளுகிற பொழுது கர்த்தர் காயத்தை கட்டுவார்.
கர்த்தர் அதிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். அவைகளெல்லாம் மறந்து விட்டுவிட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அது நம்முடைய ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் புது பலனையும் ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் நல்வாழ்வையும் தரும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நல்ல குணம் நம்மிடத்துல இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோசேப்பை பாருங்கள். இந்த யோசேப்பு எவ்வளவு காயப்பட்டார், எவ்வளவு காயப்பட்டார். தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அவருடைய உயிருக்கே ஆபத்து வந்தது. அவரை கொன்று போடும்படியாய் குழியில தூக்கி போட்டாங்க. சொந்த சகோதரர்கள் கூடவே இருந்து குழி வெட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல அவங்க சகோதரர்களுக்கு ஆகாரம் எடுத்துட்டு வர்றாரு, நன்மையை கொண்டு வருகிறார், நல்ல செய்தியை கொண்டு வருகிறார். சகோதரர்கள் நன்றாய் இருக்கிறார்களா என்று பார்த்து தன் தகப்பனுக்கு நல்ல செய்தி எடுத்து செல்வதற்கு அவர்களை தேடி பிடித்து வருகிறார். ஒவ்வொருவரிடத்திலாம் விசாரித்து வருகிறார். விசாரித்து காடு மேடுகள் எல்லாம் அவர் தேடி ஒரு பெரிய வெயிட்டை தலையில் தூக்கி வச்சு அந்த அவ்வளவு ஆகாரத்தையும் சகோதரர்களுக்காக சுமந்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்களோ அது ஒன்றையும் பார்க்கல. இவர் உடுத்தி இருந்த பலவர்ண அங்கியை மாத்திரம் பார்த்தார். பாருங்க, நம்ம வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரோடு இருக்கும்போது, நம்ம அப்பா இயேசுவுக்கு பிரியமாய் இருக்கிற பொழுது அவர் நம்மை உயர்த்துகிறார், அவர் நம்மை மேன்மையாய் வைக்கிறார், நம்மை உயரங்களில் வைத்து அழகு பார்க்கிறார். ஆனால் நம் சுற்றி இருக்கிறவர்களுக்கோ பொறாமை, சுற்றி இருக்கிறவர்களுக்கோ அதனால் மன கிளேசம், வேதனை, மாறுபாடான உணர்வுகள். இந்த சூழ்நிலையில் நமக்கு விரோதமாக பல காயப்படுத்துகிற வார்த்தைகள், பலவிதமான தந்திரங்கள், பாயங்கள், இவைகள் எல்லாம் எழும்புகிறது. இன்றைக்கு சகஜமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு மனுஷனிடத்தில் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சொந்த சகோதரரால் பகைக்கப்பட்டான். அவன் அவர்களுக்கு தீமை செய்ததனால் அல்ல, அவன் மேல் வந்த பொறாமையினால். இன்றைக்கு பொறாமை குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறது. சகோதர சிநேகத்தை கடைசி நாட்களில் காண்பீர்களோ என்று சொன்ன பிரகாரம் சகோதர சிநேகம் அற்று போய் கொண்டிருக்கிறது. தேவன் இந்த விஷயத்தில் துக்கப்படுகிறார். இந்த சகோதரர்கள் அவனை குழியில் தூக்கி போட்டார்கள். அந்த குழியிலிருந்து எடுத்து அரபியர்களிடத்தில் விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசையை வாங்கிக்கிட்டு அப்பா கிட்ட போய் பலவர்ண அங்கியை காட்டி, இது உம்முடைய மகனுடையதா பாரும், ஏதோ மிருகம் அவனை அடித்து கொண்டிருக்கும் போல இருக்கிறது என்று சொல்லி நாடகம் ஆடுகிறார்கள். இன்றைக்கு உலகம் ஒரு நாடக மேடையாய்த்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் தப்பி பிழைப்பதற்கு தேவனை மாத்திரம் அண்டிக் கொண்டால் மாத்திரமே பிழைக்க முடியும். இந்த யோசேப்பு பல பிரச்சனைகளை, வேதனைகளை அனுபவிக்கிறான். இதனால் எவ்வளவு காயப்பட்டிருப்பான். சகோதரருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்த்து பார்த்து எவ்வளவு காயப்பட்டிருப்பான், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பான். ஆனால் அவன் ஒரு மறு உத்தரவு சொன்னதாக வேதத்தில் இல்லை. அவன் அவர்களுக்கு எதிர்த்து நின்றதாக வேதத்தில் இல்லை. ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டை போல, பலிக்கடாவை போல அவன் எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுத்தான். எல்லாவற்றையும் கர்த்தர் கண்டார். அவன் போத்திபாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது, அவன் தனியாய் இருக்கிறான் என்கிற நேரத்தில் அவனை சோதிக்கும்படியாய், அவனை மோசம் போக்கும்படியாய் போத்திபாருடைய மனைவி வருகிறாள். அவன் பாவத்துக்கு விலகி ஓடி தப்பிக்கொள்ளுகிறான். ஒரு ஏவாள் தனித்திருந்த பொழுது பிசாசு தந்திரம் பண்ணி புசிக்க கூடாது என்று விலக்கப்பட்ட கனியை அவளுக்கு காட்டி அதை புசிக்க பண்ணினான். ஆனால் இந்த யோசேப்போ அவன் அந்த இடத்திலிருந்து ஓடி தப்பிக்கொண்டான். ஏனென்றால் அவன் தேவனுடைய மனுஷன், தேவனோடு இருந்தான். இன்றைக்கும் தேவனோடு கூட இருக்கிற நாம், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நாம், பயங்கரங்கள் வரும் பொழுது தேவனை நோக்கி ஓடி தப்பிக்கொள்ள வேண்டும்.
அதில் சில இழப்புகள் வரலாம். அவன் தன்னுடைய மேலாடையை விட்டு ஓடினான். மகிமையான சில காரியங்களை விட்டு ஓட வேண்டியது இருக்கலாம். ஆனால் ஓடினபடியினால் அவன் கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்வதிலிருந்து தப்பினான். ஆனாலோ அதே உடை அவனை ஜெயிலில் கொண்டு போவதற்கு சாட்சியாய் நின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த தவறு செய்யாத வேளைகளில் கூட பல வேளைகளில் காயப்படுத்தப்படவும் பல சிக்கல்களுக்குள் மாட்டிக்கொள்ளவும் வாய்ப்புகள் வரலாம். வேதம் சொல்லுகிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இல்லாதது பொல்லாததுக்காக நீங்கள் கஷ்டப்படும் பொழுது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி அந்த யோசேப்புக்கு பலன் மிகுதியாக இருந்தது. சிறைச்சாலையிலிருந்து ராஜ சமூகத்துக்கு போகிறான். ராஜ சமூகத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காருகிறான். ராஜ உடை, ராஜ மோதிரம், நல்ல அழகான மெல்லிய வஸ்திரங்கள், நல்ல ஆகாரம், மென்மையான ஸ்தானம் தேவன் கொடுத்தார். தேவன் ராஜாவுக்கு சொப்பனத்தை அனுப்பி இவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்தார். உயர்வை கொடுத்தது மாத்திரமா, அதே சகோதரர்கள் தேடி வரும் பொழுது இவ்வளவு காயப்படுத்தப்பட்ட யோசேப்பு, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற யோசேப்பு, அவன் ஒரு ஜாடை காட்டினால், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அத்தனை பேரும் ஒரே நாளில் கொல்லப்பட முடியும். ஆனால் இந்த யோசேப்பிடத்தில் வந்த பொழுது அவர்கள் சகோதரன் என்று அவன் கண்டுகொண்ட மாத்திரத்தில் அவர்களிடத்தில் சொல்லுகிறான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று சொல்லி நல்ல அறிக்கையிடுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய மனநிலை இப்படி இருக்கிறதா? காயப்பட்டு நொறுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு நன்மை செய்ய நம்முடைய இருதயம் தீவிரிக்கிறதா? அப்படி செய்வோமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அதற்குரிய பலனை, பிரதிபலனை தருவார். நம்மை உயர்த்துவார். நமக்கு மகிமையானதை அவர் செய்வார். அவர் எவ்வளவுதான் நாம் முறிக்கப்பட்டாலும் அவர் நம்முடைய காரியங்களை அவர் கைமேல் போட்டுக்கொள்ளுவார். அவர் நமக்காக பிணைபடுவார். நம்முடைய காரியங்களை அவர் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் தொடர்ந்து தேவனை மாத்திரம் பற்றி கொள்ளுவோம். சங்கீதம் 147:3 இருதயம் நுறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நாம் நொறுக்கப்படும் போது, இருதயம் உடைக்கப்படும் பொழுது, எனக்கு இவர்கள் செய்து விட்டார்களே என்று சொல்லி நாம் நொந்து நொறுங்கும் பொழுது, தேவனிடத்தில் போகும் பொழுது அவர் நம்முடைய நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற தேவன். அவர் நம்மை குணமாக்குவார். அவர் நமக்காக வினைப்படுவார். அவர் நமக்காக காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பார். ஒரு நாளில் அதற்குரிய பிரதிபலனையும் நாம் பார்ப்போம். இந்த பூமியிலும் அதற்கு பிரதிபலன் உண்டு, பரலோகத்திலும் நமக்கு பிரதிபலன் உண்டு. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். வரும் பொழுது யார் யார் அவரை அண்டிக்கொண்டு பரிசுத்தமாய் ஜீவிக்கிறார்களோ, உலகத்தின் காயங்கள், உலகத்தின் நெருக்கங்கள் மத்தியிலும் எல்லாவற்றையும் கடந்து கர்த்தரே இயேசு நமக்கு காட்டின வழியில், இயேசு நடந்த வழியில், அவரை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பரிந்து பேசின அந்த நல்ல சுவாபம் நமக்குள் இருக்குமானால் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இம்மையிலும் மறுமையிலும் அதற்குரிய பிரதிபலன் மிகுதியாயிருக்கும். நாம் அவரோடு கூட இருப்போம். அவரை போல வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதித்து நம் காயங்களை எல்லாம் கட்டி அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகும்படியாய் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? முதலாவதாக நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி சற்று அலசி பார்த்து, ஆண்டவரே, நான் காயப்படுகிற வேளைகளில் போராடுகிறேன் ஆண்டவரே, கசப்பை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறேன் ஆண்டவரே, நான் அநேகரிடத்தில் கசப்பை வைத்திருக்கிறேன், அநேக வேளையில் எதிர்பேசுகிறேன், வாக்குவாதம் பண்ணுகிறேன், அநேக வேளையில் ஆமென் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறேன். உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா. உம்மை போல என்னை மாற்றி மன்னிக்கிற இருதயத்தை நீர் எனக்கு தாரும். என் காயங்களை எல்லாம் கட்டும். நான் காயப்பட அது எனக்கு வியாதியாய் மாறும்.
இந்த நல்ல அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நமக்காக, நம் குடும்பத்துக்காக, நம்மை சார்ந்தவர்களுக்காக செபிக்கலாமா? யார் யார் காயப்பட்டிருக்கிறோமோ காயப்படுத்தினவர்களை மன்னிக்கும்படியாய் கர்த்தரிடத்தில் கேட்போம். நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க கர்த்தர் நமக்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவே, அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. யோபு சொன்ன விதமாய் தேவரின் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிடைபடுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்க முடியும் அப்பா? நான் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போகிறேன் அப்பா. காயப்பட்டு உடைக்கப்பட்டு நிற்கிறேன் ஆண்டவரே. முறிக்கப்படுகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பிழியப்படுகிறேன் அப்பா. இவைகளில் எல்லாம் ஆண்டவரே பொறுத்து கொள்ள, சகித்து கொள்ள எனக்கு கிருபை தருவீராக. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி இருக்கிறதே ஆண்டவரே. நான் சோதனைகளை சகிக்க பலன் தாங்கப்பா. நான் சகிக்காமல் போன குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. அநேக வேளையில எனக்கு விரோதமாய் வருகிற காரியங்களுக்காக பொறுத்து கொள்ள முடியாம, சகிக்க முடியாம நான் எழும்பினது உண்டு ஆண்டவரே. வாக்குவாதம் பண்ணினது உண்டு ஆண்டவரே. புறங்கூறினது உண்டு ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ வேளைகளில் கசந்து போனேன் ஆண்டவரே. மனம் கசந்தே, கசப்பு என்னை ஆட்கொண்டதப்பா. அப்பா, எனக்கு நெருங்கினவர்கள் மேலே எனக்கு இருக்கிற கசப்புகளை மாற்றுங்க ஆண்டவரே. நான் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் அப்பா. எல்லாரையும் மன்னிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. மன்னிக்க மறக்க கிருபை தாங்கப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திராணிக்கு மிஞ்சி நீர் சோதிக்கிறவர் அல்ல ஆண்டவரே. அப்பா, எனக்கு பொறுமையை தாரும், நீடிய பொறுமையை தாரும், எல்லாவற்றையும் சகிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். என் காயங்களை எல்லாம் கட்டுங்கப்பா. சோப்பினால் என்னை கழுவி உம்முடைய அபிஷேக தைலத்தினால் என்னை ஆண்டவரே நீங்க அப்பா காயம் கட்டுங்க ஆண்டவரே. என் சகோதரர்களால் காயப்பட்டிருக்கிறேன் அப்பா. அப்பா, உடன்பிறப்புகளால் காயப்பட்டிருக்கிறேன். எனக்கு நெருக்கமானவர்களால் காயப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. நான் அறியாத இடத்திலிருந்து எனக்கு வந்த கஷ்டங்களினால் காயப்பட்டிருக்கிறேன் அப்பா. என் காயங்களை கட்டும். உம்முடைய தழும்புகளால் குணமாக என் காயங்களை கட்டுங்கப்பா. உம்முடைய இரத்தம் என் காயங்களில் வடியட்டும் ஆண்டவரே. ரணமாய் மாறிவிடாதபடி என் காயத்தை கர்த்தர் ஆற்றி போடுவீராக. நான் மன்னிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என்னை உம்மை போல மாற்றுங்கப்பா. எல்லாரையும் நேசிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. யோசேப்பை போல சகோதர சிநேகத்தை தாரும் ஆண்டவரே. யோபுவை போல ஆண்டவரே விசுவாசத்தோடு காத்திருந்து என் ரட்சகரை காண்பேன் என்கிற அந்த நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே. இவ்வுலகத்தின் பாடுகள் அப்பா மறுமையில் நீர் தரப்போகிற நல்ல பலனுக்கு ஈடாய் இருக்காது. இயேசுவே, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. நீர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. காயம் கட்டுவீராக. பிறருக்கு காயம் கட்டுகிற நல்ல ஔஷதமா என்னை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய வசனமாகிய ஔஷதத்தினால என்னை சுகமாக்கோ, குணமாக்கோ. என் இருதயத்தின் காயங்களினால, இருதயத்தின் கசப்பு வெறுப்புகளினால அநேக பாவங்களோ அநேக வியாதிகள் என்னை பீடித்திருக்கிறதப்பா. எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாரும். தேவ சமாதானத்தால நிரப்புங்கப்பா. தேவ சமாதானத்தினால் நிரப்புங்க. சமாதானத்தை நாடி தேட எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தேவ கரத்தில் முழு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவித்திருப்போம் என்று சொன்ன யோசுவா பக்தனை போல உம்முடைய கரத்துல நாங்க விழுகிறோம்ப்பா.
நீர் எங்களுக்காக பிணைப்படுவீராக. எங்களுக்காக நீர் இறங்கி வருவீராக. எங்கள் காரியங்களை கைமேல் போட்டுக்கொள்ளுவீராக. எங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் சிரசின் மேல் வந்து இறங்கட்டும் அப்பா. எங்கள் குடும்பங்களை நீர் நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக அப்பா. எப்பொழுது வீடுகளுக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கட்டும். தேவ சமாதானமோ சந்தோஷமோ ஐஸ்வர்யமோ குடும்பங்களை நிரப்ப ஜெபிக்கிறேன். அந்த பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே நாங்கள் ஹெவன் டிவி ஊழியத்துக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. இம்மட்டும் நடத்தி வருகிற கர்த்தர் எபினேசர் இனியும் நடத்தி இன்னும் வல்லமையாக அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு பயன்படுத்துவீராக அப்பா. கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் மூளை முடுக்குகளில் நம்முடைய வார்த்தைகள் கடந்து செல்லட்டும். ஆத்துமாக்களை அனுதினமும் ரட்சித்து சபைகளில் சேர்ப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. ஹெவன் டிவி ஊழியத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் பங்காளர்கள் யாவரையும் கர்த்தர் நினைவு கூறுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அபிஷேகத்தையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் திரளாய் கொடுத்து ஆசீர்வதியும். ஃபவுண்டர் மேல உம்முடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். தாழ்த்தி உங்க திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன். துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன். துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெபனே ஜெபிக்க இரு தருணம்.